கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்மலை மீட்புமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மத்தேயின் புஸ்தகம் 1 அதிகாரம் 23 வசனம். இது ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று தூதன் சொல்லுகிறான். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா. ஆண்டவர் எப்போதும் நம்மோடே கூட இருக்கிற தெய்வமாக இருக்கிறார். தெய்வ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் கூட கானான் பயணத்தில் ஆண்டவர் வருகிறதை மறந்து ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், மூசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஆனால் அவர் போய் சேர வேண்டிய இடமாக அந்த கானான் தேசத்துக்கு போக முடியவில்லை. அதுபோல நம்முடைய வாழ்நாட்களை நமக்கு பரலோகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் கர்த்தர் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட பயத்தோடு கூட தேவனுக்கு உண்மையாய் நாம் நடந்து வருவோமானால் நம்ம அந்த பரம கானானுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போய் விடுவார். ஆமீன். அங்கே பசி இல்லை, பட்டினி இல்லை, தேவனுடைய முகத்தின் ஒளியிலே எப்போது வாழ்ந்து நித்தியமாய் வாழ்வோம். தேவஜனமே, அதுபோல கர்த்தர் நம்மோடு வருகிறார் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.